வலைக்கம், குட் மார்னிங். இது ஃபார்ம் சம்மந்தமான வீடியோ நினைச்சிங்கடா? இல்லை, அது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் அது முக்கியமான மெசேஜ் ஒன்று இல்லை இருக்குது. அதாவது இன்றைக்கி எனக்கு பர்த்டே, சரியா? ஆனால் நான் பர்த்டேயை விட நான் ரீபோன் ஆகின ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் என்னன்னு சொன்னால், நான் ஸ்காலர்ஷிப்பில் ஃபெயில் ஆன ஒரு நாள். நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகலை, எனக்கு ஒரு மார்க்ஸ் குறவு. அப்போ நான் உண்மையாக தாங்கல. அது இந்த வகுப்பில் நான் நிறைய முன்னுக்கு வருவேன், முதலாம் ரெண்டாம் ஆள் அப்படி வந்துட்டு இந்த ஒரு ஆள். ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆனோடனே 10 வயசில் உண்மைக்குமே எனக்கு இன்னும் ஞாபகம் வைக்கிற ஒரு விஷயம் தானே தாங்கலாம் போனது. ஆனால் அந்த நாள் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைச்சிச்சிங்க வாப்பாட்டேன்னு, சரியா? பாப்பா வந்து கவலைப்படுறீங்கள கேட்டார், ஏன் இவ்வளவு கவலைப்படுற இந்த விஷயத்துக்கு நான் சொல்லி கேட்டேன். நான் இல்லை, தாங்க இல்லாமல் இருக்குது. இன்னார் எல்லாம் பாஸ். இந்த வேர்டிங் தான், இன்னார் எல்லாம் பாஸ். நான் ஃபெயில் ஆகிட்டேன். பாப்பா அவங்க வகுப்பில் அவங்க எனக்கு கிட்டையும் இல்லையே அப்படின்னு சொன்னேன். பாப்பாற விஷயம் ஒன்று சொன்னேன். அதாவது இந்த உலகத்தில் நமக்கு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்குது. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட எனர்ஜியை தந்திக்கிறான். அந்த எனர்ஜியை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் முன்னேறி கொண்டு போவீங்க. அதாவது இன்னொரு ஆளில் வளர்ச்சியை கண்டு கவலைப்பட போகிறீங்கன்னு சொன்னால், டெய்லி இந்த உலகத்தில் யாரோ ஒரு ஆள் வளர்ச்சி அடைய தம்புறா, முன்னேற தம்புறா, அவரை கண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கவலைப்பட்டு கொண்டே இருக்க போகிறீங்க. உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அப்ரிஷியேட் பண்ணலாம். டெய்லி யாராவது ஒரு ஆள் கார் வாங்க போகிறா, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, நல்லா இருக்க போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணினா, செலிப்ரேட் பண்ணினா, உங்களுக்கு டெய்லி செலிப்ரேட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஆள் வளர்ச்சியில் கவலைப்பட போகிறீங்கன்ற அதே விஷயம் தான். இன்னொரு ஆள் கார் வாங்க போகிறார், உங்களுக்கு கூட இருந்த ஒரு ஆள் நல்ல வீடு வாங்க போகிறார், அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அவர் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு டெய்லி கவலைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துட்டே. என் மகளுக்கு கொடுத்துருக்கிற அட்வைஸ் மாதிரி தானே இதே விஷயம் தானே. அதாவது நீங்கள் கவலைப்படுறேன்னு சொன்னால் டெய்லி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் உலகத்தில் கவலைப்படுறதுக்கு. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஒரே சம்பவத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடிய சந்தோஷமான விஷயம் எடுக்கவும் மேலும் கவலைப்படக்கூடிய பொறாமப்படக்கூடிய விஷயமாகவும் எடுக்கல. ஆனால் நான் இன்றைக்கு எல்லார வளர்ச்சியிலையும் செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு இந்த உலகத்தில் யாருமே போட்டி கிடையாது, சரியா? இதில் நமக்கு எந்த ரிஸ்க், அதாவது இந்த உணவை நீங்கள் யாருமே தடுக்க இயலாது. எனக்கு வர வேண்டிய எதையுமே நீங்கள் தடுக்க இயலாது. எனக்கு வர முடியாத நீங்கள் தரவுமே இல்லை. அதால் நான் உங்களோட ஒத்தரோடையும் போட்டி இல்லை, தனியாக நின்று ஒன்றையும் செய்ய இயலாது. எல்லாருமே சேர்ந்து தான் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது. இந்த மெசேஜ் ஒரு முக்கியமான மெசேஜ், கட்டாயம் எடுத்துக்கோங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒரே சம்பவத்தை நீங்கள் நல்ல விஷயம் எடுக்க போகிறீங்களா, கெட்ட விஷயம் எடுக்க போகிறீங்களான்னு சொல்லி. இந்த மகளுக்கு நான் கொடுத்துக்கிற அட்வைஸாக தான், ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு யாருமே போட்டி இல்லை, சரியா? இது எஜுகேஷன் சிஸ்டத்தில் அவன் சிஸ்டத்தை மாற்ற மாட்டாங்க. ஆகவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். எங்களோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், எங்களோட புள்ளிகள், எங்களுக்கு தெரிஞ்ச வட்டங்களை செல்லுங்கள். அதாவது இந்த உலகத்தில் யாருக்கும் போட்டி இல்லை, பொறாமப்படாதீங்க. இன்னது ஒவ்வொரு நாளும் அழகானது. இன்னொரு ஆளை வளர்ச்சியில் நீங்கள் சந்தோஷப்பட தொடங்கிட்டீங்கண்டா ஒவ்வொரு நாளும் அழகானது. நாட்கள் அழகாக்கும், சந்தோஷமாயிருக்கும். குட் லக் கைஸ்.